Hi friends, welcome back to the Cashcraft Tamil. So இந்த ஒரு வீடியோல இந்த YesWin அப்படின்ற ஆப்போட ஒரு ஹானஸ்ட் குயிக் ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த ஒரு ஆப்பை யூஸ் பண்ணி டெய்லியுமே நீங்க குறைஞ்சது 500 ரூபாயில இருந்து 1000 ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்கலாம். ஸோ இதில் நீங்க சம்பாதிக்கிற அமௌண்ட்டை டேரக்டாக உங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நீங்க வித்ராவும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப் வந்து எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணது நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்டு தான் ஒருத்தர், ஓகேவா. ஸோ இதில் இருந்து அவர் வந்து சம்பாதிச்சிருக்காரு. ஸோ அவர்கிட்ட இருந்து எனக்கு பேமெண்ட் ப்ரூஃபும் ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ நானும் இந்த ஆப்பை வந்து கொஞ்சம் இம்ப்ரெஸ் ஆகி நானுமே வந்து இது உங்களுக்காக வீடியோவாக போட வந்திருக்கேன். ஸோ நானுமே இது யூஸ் பண்ணி ஏர்ன் பண்ண ஸ்டார்ட்டும் பண்ணியிருக்கேன், ஓகேவா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஆப்பை பற்றி நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இதில் அவர் எடுத்த அந்த பேமெண்ட் ப்ரூஃபை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதை நீங்கள் பார்த்து வெரிஃபை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ஆப்பை எப்படி யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம A to Z தெளிவாக பார்க்கலாம், ஓகேவா. ஸோ இந்த ஒரு ஆப்பை யூஸ் பண்ணி அவர் கிட்டத்தட்ட 713 ரூபா அப்படின்றது சம்பாரிச்சிருந்தார். அந்த சம்பாரிச்ச அமௌண்ட்டை டேரெக்டாக பேங்க்குக்கு வித்ரா பண்ணும்போது இவருக்கு ஒரு 30 ரூபாய் டேக்ஸ் போக 683 ரூபாய் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் பண்ணி விட்டாங்க. ஸோ இப்போ அந்த பேங்க் அக்கௌண்ட்டு கிரெடிட் ஆனால் அந்த ஒரு மெசேஜை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும், கிட்டத்தட்ட 683 ரூபாய் அப்படின்றது அவங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து கிரெடிட் ஆயிடுச்சு. ஸோ இந்த பேமெண்ட் ப்ரூஃப் வந்து ரீசெண்டாக எடுத்தது தான், ஓகேவா. ஸோ இதே மாதிரி நம்ம எப்படி சம்பாதிக்கலாம்னு சொல்லிட்டு இப்போ வந்து நான் A to Z தெளிவாக சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல்லை வந்து ஆல் அப்படின்னு வந்து போட்டுக்கோங்க. ஸோ நம்ம சேனலில் மணி ஏர்னிங் கண்டென்ட்ஸ் அதுக்கப்புறம் வந்து ஆப்ஸ் ரிவ்யூஸ்லாம் வந்து போட்டுட்ருக்கோம். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல்லை வந்து ஆல் அப்படின்னு போட்டுக்கோங்க, ஓகேவா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஆப்போட லிங்க் வந்து நான் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுத்துருக்கேன். அப்படி இல்லைனா நான் கமெண்ட் பாக்ஸிலும் பின் பண்ணி வைக்கிறேன், ஓகேவா. ஃபஸ்ட்டு கமெண்ட்டாக பின் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் ஒரு லிங்க் வந்து கொடுத்துருப்பேன். அந்த லிங்க்கை வந்து நான் ஆப் லிங்க்னு மென்ஷன் பண்ணியிருப்பேன். அது கீழே இருக்கும். ஸோ அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி க்ரோம் ப்ரௌசரில் வந்து இந்த வெப்சைட்டோட அந்த ரெஜிஸ்டர் பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ இங்கே நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும். ஃபர்ஸ்ட் எடுத்துகிட்டு உங்களோட மொபைல் நம்பர் வந்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பாஸ்வேர்டு, அகைன் அதே அந்த பாஸ்வேர்டை ரீஎன்டர் பண்ணிவிட்டு இங்கே வந்து சென்ட் OTP அப்படின்ட்டு இருக்கும். இதை கொடுத்த உடனே உங்கள் மொபைல் நம்பருக்கு OTP வரும். ஸோ அந்த OTP நீங்கள் இங்கே பார்த்து என்டர் பண்ணிவிட்டு சைன்அப் கொடுத்தா மட்டும் போதும், நீங்கள் சைன்அப் பண்ணிடுவீங்க. தென் நீங்கள் லாகின் இயர் அப்படின்னு இருக்கா. ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே நீங்கள் சைன்அப் பண்ண கொடுத்த அந்த மொபைல் நம்பர் அண்ட் பாஸ்வேர்டை கொடுத்து லாகின் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக ஆப்குள்ளே வந்துடுவீங்க. உள்ளே வந்தாலே உங்களுக்கு போனஸாகவே ஒரு 20 ரூபா அப்படின்றது கிடச்சிரும். ஸோ இது நீங்கள் வந்து இந்த கேம் விளையாட யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேவா. ஓகே, இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ரிவார்டாக ஒரு 25 ரூபா ஃப்ரீயாக வந்து கிடைக்கும். அது எப்படி கிளைம் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் இந்த கேம்ஸை பற்றி நம்ம பார்க்கலாம், ஓகேவா. ஸோ இங்கே ரிவார்ட்ஸ் அப்படின்னு இருக்கா, இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே உங்களுக்கு ஒரு 25 ரூபீஸ் அப்படின்றது ஃப்ரீ ரிவார்டாக வந்து கிடைச்சிரும் நீங்கள் உள்ளே வந்தோடனே, ஓகேவா. ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா லாகின் வித் டெலிகிராம் அப்படின்னு இருக்கா. ஸோ இந்த லிங்க் இதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா டேரெக்டாக உங்கள் டெலிகிராமுக்கு வந்து அதாவது லிங்க் வந்து போகும். ஸோ அதில் நீங்கள் உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்து டெலிகிராமை மட்டும் உங்கள் டெலிகிராம் ஐடி இருக்குல்ல அதில் நீங்கள் லாகின் பண்ணணும். அதுக்கப்புறம் உங்களோட டெலிகிராம் சேனல் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஜாயின் பண்ணிடுவீங்க. ஸோ அது மூலிமா உங்களுக்கு டெய்லியுமே ஒரு 10 ரூபாய் கிடைக்கும். ஸோ இது மூலிமா உங்களுக்கு வந்து ஒரு 50 ரூபீஸ் கிளைம் ஆயிரும், ஓகேவா. ஸோ அது கீழே பார்த்தீங்க அப்படின்னா இவங்களோட அந்த வாட்ஸ்அப் சேனல் நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 10 ரூபீஸ் அப்படின்றது கிடைக்கும். ஸோ இது ரெண்டையும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா உள்ளே வந்தோடனே ஒரு 25 ரூபீஸ் அப்படின்றது ஆட்டோமேட்டிக்காக கிடச்சிடும். ஓகேங்க, இப்போ வந்து நம்ம கேம்ஸை பற்றி பார்க்கலாம். ஸோ இதில் வந்து நிறைய கேம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ க்ரஷ்ஷு, அதுக்கப்புறம் வந்து ஃபாஸ்ட் பெரிட்டி, அதுக்கப்புறம் விங்கோ, அதுக்கப்புறம் சர்க்கிள்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய கேம்ஸ் வந்து இருக்குது, ஓகேவா. ஸோ நான் வந்து இதில் வந்து எப்பயுமே ப்ளே பண்ணுறேன். அதாவது உங்களுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுற கேம் அப்படின்றது இந்த க்ரஷ் அப்படின்ற இந்த ஒரு கேம் தான். ஓகே, இந்த கேமை வந்து நம்ம எப்படி விளையாடுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ மற்ற இருக்கிற கேம்லாம் நீங்கள் ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு அதாவது இந்த கேமை கொஞ்சம் நேரம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே புரிஞ்சிடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து விளையாட ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் வந்து இந்த ஃபஸ்ட் இருக்க இந்த கேம் மட்டும் உங்களுக்கு நான் இப்போ விளையாட சொல்லித்தரேன். ஸோ இந்த கேம்ஸில் நீங்கள் விளையாடணும் அப்படின்னா குறைஞ்சது உங்ககிட்ட ஒரு 250 ரூபீஸ்லேருந்து ஒரு 500 ரூபீஸ் ஆகுது இருக்கணும், ஓகேவா. ஸோ இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சூப்பராக வந்து இந்த ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா இந்த கேமை நீங்கள் கம்ஃபர்டபுளாக விளையாடலாம். ஸோ மினிமமாக ஒரு 250 ரூபீஸ்லேருந்து ஒரு 500 ரூபா வரைக்கும் நீங்கள் இதில் ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்குது, ஓகேவா. ஸோ டக்குன்னு வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டுலாம் போயிடாதீங்க. ஜஸ்ட் நீங்கள் ஃபுல்லாக வீடியோ பாருங்கள். நான் லாஸ்ட்டாக ஒரு கன்க்ளூஷன் கொடுக்குறேன். ஸோ அது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இது நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு மேலேயே வந்து நமக்கு ரீசார்ஜ் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கா, இது நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே உங்களுக்கு UPI ஆப்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிட்டுக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே நீங்கள் அமௌண்ட் என்டர் பண்ணணும். ஸோ நான் வந்து ஒரு 250 ரூபீஸ் அப்படின்றத என்டர் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் மினிமம் 100 ரூபா இருந்தால் கூட டெபாசிட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் மேக்ஸிமம் அதாவது ஸ்டார்டிங்கில் ஒரு 250 ரூபீஸ் ஆரம்பிங்க. அப்படி இல்லைனா ஒரு 500 ரூபீஸ் இருந்துச்சு அப்படின்னா பெஸ்ட், ஓகேவா. ஸோ நான் வந்து ஒரு 250 ரூபீஸ் என்டர் பண்ணிக்கிறேன். ஸோ என்டர் பண்ணிவிட்டு ரீசார்ஜ் அப்படின்றத கிளிக் பண்ணோன்னே எனக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து போயிடும். ஸோ இங்கே நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுறது ரொம்பவே சிம்பிள் தான். ஆக்சுவலாக நம்மளுக்கு ஒரு QR கோடு வந்து கொடுத்துருக்காங்களா. ஸோ இந்த QR கோடு என்ன பண்ணணும் அப்படின்னா சேவ் QR கோட் அப்படின்றத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சேவ் ஆயிரும். அதாவது உங்கள் கேலரிக்கே வந்துடும், ஓகேவா. ஸோ இப்போ நீங்கள் இந்த பேஜை அப்படியே வச்சுட்டு இல்லாட்டி வெளியே கூட வந்துடுங்க. வெளியே வந்துட்டீங்க உங்களோட மொபைலில் உள்ள Google Pay, ஃபோன்பே, Paytm இது இருந்தாலும் சரி ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் வந்து என்னோட ஃபோன்பேயை ஓப்பன் பண்ணிக்கிறேன்.
ஓகேங்க, நான் வந்து என்னோட கூகுள் பேயை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ கூகுள் பே ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்குது இல்லையா? ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்கேன் ஆப்ஷன் இருக்கும், அதாவது ஸ்கேன் எனி கியூஆர் கோட் அப்படின்னு இருக்கா. ஸோ இது கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த சேவ் பண்ண கியூஆர் கோட் அப்படின்றது உங்கள் கேலரியில் இருக்கும். ஸோ இந்த அப்லோட் ஆப்ஷன் கிளிக் பண்ணோம் அப்படின்னா கியூஆர் கோட் அங்கே இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த கியூஆர் கோடு வந்து ஆட்டோமேட்டிக்காக இங்கே அப்லோட் ஆயிரும். ஸோ இங்கே நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு இந்த ஸ்க்ரீன் தெரியாது, அதாவது அந்த நம்ம பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த ஸ்க்ரீனை, அதை நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க முடியாது. ஓகே, இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அமௌண்ட்டை மட்டும் 250 rupees என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ என்டர் பண்ணிவிட்டு அப்படியே வழக்கம் போல் நீங்கள் பேமெண்ட் பண்ணி முடிச்சிருங்க. இப்போ நான் பேமெண்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன். ஓகே கைஸ், நான் இப்போ பேமெண்ட் பண்ணி முடிச்சிட்டேன். ஓகேவா? 250 rupees அப்படின்ட்டு நான் பேமெண்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து இந்த பே அப்படின்ற இந்த ஒரு ஆப்ஷன் இருக்கா, இதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே ஸோ இந்த மாதிரி ஒரு பேஜ் போயிடும் இல்லையா? ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் ஃபோன்பேயில் பண்ணிங்க அப்படின்னா ஃபோன்பேயில் ஒரு மானி இருக்கும், நீங்கள் கூகுள் பேயில் அதாவது பேடிஎம்மில் பண்ணிங்க அப்படின்னா பேடிஎம்மில் ஒரு மானி இருக்கும், கூகுள் பேயில் இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் எடுத்துகிட்டு ஸோ மறுபடியும் நம்ம அந்த ரீசார்ஜ் பண்ண அந்த பேஜ் இருக்குல்ல, ஸோ இந்த பேஜ், ஸோ இங்கே வந்துடுங்க. ஸோ இங்கே வந்துட்டு அதாவது இந்த செலக்ட் இமேஜ் அப்படின்னு இருக்கா, இது நீங்கள் கிளிக் பண்ண உடனே அந்த இமேஜை நீங்கள் வந்து இங்கே அப்லோட் பண்ணுறோம். அதாவது நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்த இமேஜ் இருக்குல்ல, ஸோ இந்த மாதிரி நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்லோட் பண்ணிவிட்டு ஒரு 3 நிமிஷம் நீங்கள் வெயிட் பண்ணால் மட்டுமே போதும், அந்த அமௌண்ட் அப்படின்றது ஆட் பண்ணிடுவாங்க. மேக்ஸிமம் ஒரு 30 செகண்ட்ஸில் ஆட் பண்ணிடுறாங்க. ஸோ எனக்கு வந்து இந்த 250 rupees ஆட் ஆயிடுச்சு. 250 rupees போக எனக்கு வந்து கொஞ்சம் பேலன்ஸ், அதாவது கொஞ்சம் போனஸும் அமௌண்ட் ஆட் ஆகிடுச்சு. ஸோ அதான் இது. ஸோ இப்போ நம்ம வந்து அந்த கிராஷ் அப்படின்ற கேமை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த கேமோட கான்செப்ட் என்ன அப்படின்னா இங்கே வந்து ஒரு ராக்கெட் இருக்கா. ஓகேவா? ஸோ இந்த ராக்கெட் வந்து இந்த மாதிரி லான்ச் ஆகும். இந்த லான்ச் ஆகிற ராக்கெட் வந்து எவ்வளோ எக்ஸ், அதாவது இப்போ வந்து 1.3x வரைக்கும் போயிருக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இது வந்து ஒரு 2x போயிடுச்சு. நீங்கள் வந்து ஒரு 20 ரூபாய் கட்டியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 40 ரூபாய் அப்படின்றது கிடைக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இன்னும் இதில் வந்து ஒரு ட்ராபேக் அப்படின்னா நம்ம இந்த ராக்கெட் அப்படின்றது எப்போ பிளாஸ்ட் ஆகுன்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது. ஸோ அதான் இந்த கேமோட கொஞ்சம் ஒரு ட்ராபேக்கு. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ராக்கெட்டை வந்து நீங்கள் கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணணும். ஓகேவா? ஓகே, இப்போ இந்த கேமை வந்து முடிக்கிட்டோம். இந்த கேம் முடிச்சோன்னே உங்களுக்காக ஒரு 20 rupees மட்டும் கட்டி இது நான் எப்படி விளையாடணும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஓகே இப்போ நான் வந்து ஒரு 20 rupees அப்படின்றத வந்து கட்டி, அதாவது இங்கே செலக்ட் பண்ணி இங்கே ஸ்டார்ட் அப்படின்றத மட்டும் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ கொடுத்தோடனே அது இப்போ வந்து இந்த டைம் முடிஞ்ச உடனே நம்மளுக்கு வந்து இந்த கேம் அப்படின்றது ஸ்டார்ட் ஆயிரும். இப்போ எவ்வளோ எக்ஸ் போகுதோ நம்மளுக்கு அவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கும். எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஒரு 20 rupees கட்டியிருக்கேன், இது 2x போச்சு அப்படின்னா எனக்கு வந்து இப்போ வந்து பிளாஸ்ட் ஆயிடுச்சு. நான் மறுபடியும் கூட வந்து ஒரு 20 rupees கட்டுறேன். ஓகே, இப்போ வந்து பிளாஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம 2x போச்சு அப்படின்னா எனக்கு 40 rupees கிடைக்கும். 10x போச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட 200 ரூபாய் வரைக்கும் கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதான் இந்த கேமோட கான்செப்ட். ரொம்பவே சூப்பரான ஒரு கேமு. நீங்கள் கொஞ்ச நேரம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே புரிஞ்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து விளையாட ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு போயிருச்சு. இப்போ இங்கே ஸ்டாப் அப்படின்றக்கா, இந்த ஸ்டாப்பை வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும். எனக்கு வந்து கிட்டத்தட்ட 2x மேலே வந்து போயிட்டுருக்கு. ஓகேவா? நான் 20 ரூபா போட்டு எனக்கு வந்து 30 ரூபாய் கிட்ட கிடச்சிருச்சு. இல்லை, இப்போ வந்து நான் வந்து 2x போயிட்டேன், 40 ரூபாய் கிட்ட கிடச்சிச்சு. இப்போ நான் ஸ்டாப் கொடுத்தேன் அப்படின்னா ஸ்டாப் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ எனக்கு வந்து எவ்வளோ ப்ராஃபிட் அப்படின்னா கிட்டத்தட்ட 45 ரூபாய் கிட்ட கிடச்சிருக்கு. இன்னமும் பாருங்கள் இந்த ராக்கெட் அப்படின்றது போய்கிட்டே தான் இருக்குது. ஓகேவா? ஸோ எந்த அளவுக்கு போதோ அந்த அளவுக்கு ப்ராஃபிட் வந்து எடுக்கலாம். இப்போ நீங்கள் 100 ரூபாய் கட்டிட்டு 2x போச்சு அப்படின்னா நம்மளுக்கு 200 ரூபாய் கிடைக்கும். ஓகேவா? ஸோ இந்த கேமை நீங்கள் கொஞ்ச நேரம் பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ தெளிவாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் விளையாட ஆரம்பிங்க. உண்மையிலே ஒரு சூப்பரான கேமு. ஸோ இதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 85 பேர்கிட்ட பிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இதில் வந்து இவ்வளோ ரூபாய் வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி சூப்பரான ஒரு கேம் தான். ஓகேவா? ஸோ இந்த கேம் கொஞ்சம் நேரம் பாருங்கள், உங்களுக்கே தெளிவாக புரிஞ்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து விளையாட ஆரம்பிச்சிடலாம். ஓகேவா? இப்போ வந்து என்னோடய பேலன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து நான் 250 rupees தான் ரீசார்ஜ் பண்ணேன். ஆல்மோஸ்ட் வந்து நான் வந்து ஒரு 440 ரூபாய் கிட்ட ஏர்ன் பண்ணிட்டேன். ஸோ இதே மாதிரி உங்களாலையும் சம்பாதிக்க முடியும். பட் கொஞ்சம் நேரம் பொறுத்து இந்த கேமை வந்து பார்த்துட்டு நீங்கள் விளையாட ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ நான் கேமை பற்றி கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம வந்து இதில் ரெஃபர் ஆப்ஷனும் இருக்குது. ஓகேவா? ஸோ இதில் நீங்கள் ரெஃபர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ரெஃபருக்கு எவ்வளோ சம்திங் கமிஷன் மட்டும்தான் கிடைக்கும். பட் இதில் பெருசாக ரெஃபருக்கு வந்து அமௌண்ட் அப்படின்றது கிடையாது. ஓகேவா? ஸோ இப்போதைக்கு நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை மட்டும் டெபாசிட் பண்ணி நான் கொடுத்துருக்க இந்த கேமில் ஏதோ ஒரு கேமை மட்டும் நீங்கள் விளையாடுங்க, உங்களுக்கு அமௌண்ட் அப்படின்றது கிடைக்கும். ஓகேவா? ஓகே, இப்போ நான் கேம் எப்படி ப்ளே பண்ணுறதுன்னு சொல்லிட்டேன், டெபாசிட் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டேன், ஆல்மோஸ்ட் எல்லாமே நான் கவர் பண்ணிட்டேன். இப்போ நம்ம வித்ரா பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இந்த வீடியோ எண்ட் பண்ணலாம். ஸோ நீங்கள் வித்ரா பண்ணுறதுக்கு ஹோம் ஆப்ஷனில் வித்ரா அப்படின்றக்கா இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஆட் பேங்க் அப்படின்றக்கா இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே உங்களோட நேமை வந்து ஃபஸ்ட்டு உங்கள் அக்கௌண்ட்டில், அதாவது பேங்க் அக்கௌண்ட்டில் என்ன நேம் கொடுத்துருக்கீங்களோ அந்த நேமு, அதுக்கப்புறம் உங்களோட மெயில் ஐடி, அதுக்கப்புறம் அக்கௌண்ட் நம்பர், மறுபடியும் அந்த அக்கௌண்ட் நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் IFSC கோடு இங்கே சேவ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் பேங்க் அக்கௌண்ட் சேவ் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் இங்கே நீங்கள் அமௌண்ட் என்டர் பண்ணிவிட்டு வித்ரா பண்ணிக்கலாம். ஸோ இதில் மினிமமாக உங்கள்கிட்ட ஒரு 500 ரூபாய் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வித்ரா பண்ணிக்கலாம் கைஸ். ஸோ 500 ரூபாய் ஏர்ன் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. ஆக்சுவலாக நான் வந்து ஒரு 250 rupees ஏர்ன் பண்ணிட்டு, அதாவது டெபாசிட் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரத்தில் ஒரு 440 ரூபாய் கிட்ட போயிட்டேன். இன்னும் கொஞ்ச நாள் நான் வித்ரா பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ வித்ரா பண்ணிட்டேன் அப்படின்னா கன்ஃபார்மாக என்னோட கம்யூனிட்டி டேபில் வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
ஓகே கைஸ், ஆல்மோஸ்ட் இந்த ஆப்பை பற்றி நான் எல்லாமே கவர் பண்ணிட்டேன். ஸோ இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் பேமெண்ட் அப்படின்றது சூப்பராக வந்து கொடுத்துட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் ஒரு சில ட்ராபேக்கும் இருக்குது. ஓகேவா, என்ன அப்படின்னா நீங்கள் வந்து பெருசான பெரிய பெரிய அமௌண்ட்டில் இதில் நீங்கள் டெபாசிட் பண்ணி விளையாண்டிங்க அப்படின்னா அது மேபி ரிஸ்கில் முடிகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இப்போதைக்கு உங்களோட அதாவது நான் சொன்னது மாதிரி கொஞ்சம் அமௌண்ட்டை போட்டு நீங்கள் வேணால் ஸ்டார்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்துச்சோம்னா நீங்கள் ட்ரை பண்ணி சூப்பராக விளையாடலாம். அப்படி இல்லைனா நீங்கள் தாராளமாக அந்த உங்கள்கிட்ட அதாவது சைன் அப் போனஸாகவே அமௌண்ட் கிடைக்கலாம். ஸோ அதை வச்சு கூட நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். ஒரு வேளை நீங்கள் 500 ரூபாய் கிட்ட கொண்டுட்டு போயிட்டீங்க அப்படின்னா அதை நீங்கள் வித்ரா பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ இதில் வந்து நீங்கள் டெபாசிட் பண்ணுறது கொஞ்சம் ரிஸ்க் தான். ஆனால் பெரிய அமௌண்ட்டில் டெபாசிட் பண்ணாதீங்க. ஸோ சின்ன சின்ன அமௌண்ட்லேருந்து நீங்கள் டெபாசிட் பண்ணி விளையாண்டு பாருங்கள். மேபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சோம்னா நீங்கள் சூப்பராக விளையாண்டிங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து டெய்லியுமே வந்து 500 ரூபாயிலிருந்து 1000 ரூபாய் அப்படின்றது சம்பாதிக்க முடியும். ஓகேவா, ஸோ கம்ஃபர்டபுளாக உங்களுக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த ஆப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சோம்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். ஸோ நாளைக்கு வந்து இன்னொரு ஆப்பை பற்றி நான் வந்து ரிவ்யூவாக போடுறேன். ஸோ நாளைக்கு வந்து பார்க்கலாம். Until bye, love you all, thank you for watching.